குயிக் அண்ட் டேஸ்டியாக மாங்காய் பச்சடி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு கடுகு போட்டுக்கோங்க. 2 காஞ்ச மிளகாவை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. நான் பாதி மாங்காவை எடுத்திருக்கேன். பாதி மாங்காவை தோலெல்லாம் சீவிட்டு சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதே கப்பில் பாதி கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 4 நிமிஷம் வேக விட்டுடுங்க. மாங்காய் ஓரளவுக்கு வெந்துடும். ஓரளவுக்கு இந்த தண்ணிலாம் திக்காய் வரும். இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்க்குறேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மிளகாய் தூள் சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி ஒரு மூடி போட்டு 2 நிமிஷம் வேக விட்டுடுங்க. இன்னும் திக்காய் மாங்காய் நல்லா குக்காய் வந்துடும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக வெல்லம் சேர்த்துக்கோங்க. வெல்லம் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 2 நிமிஷம் கிண்டிங்கன்னா டேஸ்டியான மாங்காய் பச்சடி ரெடி. இது தயிர் சாதத்தோடு தொட்டு சாப்பிட்லாம். சாதாரணமாகவே சாதம் போட்டு அது மேலே இதை போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். நீங்கள் மாங்காயில் வர இருந்தால் தோசை சப்பாத்திக்கு கூட தொட்டு சாப்பிட்லாம். செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். மாங்காய் கிடைக்கும் போது இதை ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. வீடியோவை சேவ் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.